Taste the Daily. சேலம் அருகே மணல் கொள்ளையர்களால் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டி பகுதியில் அனுமதியின்றி மண் அள்ளப்படுவதை செய்தி சேகரிக்கச் சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மண் திருடர்களால் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். காலை 11 மணிக்கு ஸ்டாலின் பதவியேற்பார், 11:05 மணலை அள்ளுங்கள் என்று அன்று ஒரு தியாகி 2021 தேர்தலில் வாக்குறுதி அளித்தார் அல்லவா? திமுக மிகச் சரியாக நிறைவேற்றி வரும் வாக்குறுதி அந்த கனிமவள கொள்ளை மட்டும்தான் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த அவலத்தை செய்தி சேகரிக்க சென்றவரை அடிக்கும் தைரியம் மண் திருடர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இதை விடியா திமுக ஆட்சியாளர்கள் கொடுத்த தைரியம் என்றுதானே சொல்ல வேண்டும். தன் பணியை செய்த செய்தியாளரை தாக்கிய மண் கொள்ளையர்களுக்கும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசிற்கும் தனது கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் செய்தியாளரை தாக்கியோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். 2026 தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டும் திமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்போம் என கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் அருகே மணல் கொள்ளையர்களால் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டி பகுதியில் அனுமதியின்றி மண் அள்ளப்படுவதை செய்தி சேகரிக்கச் சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மண் திருடர்களால் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். காலை 11 மணிக்கு ஸ்டாலின் பதவியேற்பார், 11:05 மணலை அள்ளுங்கள் என்று ஒரு தியாகி 2021 தேர்தல் வாக்குறுதி அளித்தார் அல்லவா? திமுக மிகச் சரியாக நிறைவேற்றி வரும் வாக்குறுதி அந்த கனிமவள கொள்ளை மட்டும்தான். இந்த அவலத்தை செய்தி சேகரிக்க சென்றவரை அடிக்கும் தைரியம் மண் திருடர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இதை விடியா திமுக ஆட்சியாளர்கள் கொடுத்த தைரியம் என்றுதானே சொல்ல வேண்டுமென கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தன் பணியை செய்த செய்தியாளரை தாக்கிய மண் கொள்ளையர்களுக்கும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசிற்கும் கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் செய்தியாளரை தாக்கியோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். 2026 தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டும் திமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்போம் என கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.